ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் தாங்க. வாங்க அது என்ன எல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பொதுவாக நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது இந்த ப்ரைஸ் ஸ்டிக்கர் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒட்டியிருப்பாங்க. இப்போ அதை எப்படி நம்ம கஷ்டம் இல்லாமல் ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ளேமை பற்ற வச்சுட்டு ஒரு 5 செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கருக்கு கீழே சூடு பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கருக்கு மேலே சூடு பண்ண வேண்டாம், ஏன்னா ஸ்டிக்கர் கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 செகண்ட்லேருந்து 6 செகண்ட் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி சூடு காமிச்சிக்கோங்க. இப்போ சூடு காமிக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க அந்த க்ளூ போட்டு ஒட்டியிருந்த அந்த ஸ்டிக்கர் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாங்க. சூடு பொறுத்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸியாக ஸ்டிக்கர் வந்துடும். அதுக்காக நம்ம தனியாக பிச்சோ இல்லை தேய்ச்சோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது கண்டிப்பாக நம்ம புதுசாக வாங்குகிற கிச்சனுக்கு மெயினாக வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எந்த பருப்பு வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொதிச்சக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடும்போது விசில் வரும்போது வெளியே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் பருப்பு வெந்து விசில் வரும்போது தெரிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், க்ளீனாகவும் வச்சுக்கும் குக்கரை. இப்போ நம்ம அடுப்பில் நம்மளோட வேலையை முடிச்சிட்டக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேஸ்ட் கிளாத், கிச்சன் வேஸ்ட் கிளாத்தை அந்த சூடு இருக்கும்போதே மேலே போட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதே மாதிரி கிச்சனில் கேபேஜ் பொரியல் பண்ணும்போது நிறையா பேர்த்துக்கு அந்த கலர் அப்படியே நிற்கணுங்கிறதுக்காக பல வழி செய்வாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு வெறும் கடாயில் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 3/4, அதாவது 3/4 பதம் தான் குக் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள், நான் இதோட துருவிய தேங்காய் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி துருவிய தேங்காய் சேர்த்துட்டக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சூட்லேயே நம்ம மூடி வைக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த கேபேஜ் 100% நல்லா குக் ஆகிருக்கும். அதே மாதிரி அதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக நம்ம எப்படி கட் பண்ணும்போது இருந்ததோ அதே மாதிரி கலர் நம்மளுக்கு இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் சப்பாத்தியோ பூரியோ செய்யும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் சப்பாத்தியும் பூரியும் திரட்டும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு டயர்டாகும், இல்லைன்னா நேரம் பத்தாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாவை ஒரே திரட்டிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் கண்டெய்னர் வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணும்போது நம்ம அட்டை ஸ்ட்ரெச்சில் ஒரு 10 பூரி 2 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்காக ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்க வேணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தடிமானமாகவும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்த பூரி ஷேப்பாக நல்லா அழகாக கிடச்சிருக்கு. எண்ணெயும் சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது பூரி பொரிச்சிடுங்க. ஓவர் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே பூரி வேகாது, நம்மளுக்கு பஃபிங்கும் ப்ராப்பராக வராது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா செவந்துட்டக்கப்புறம் நம்ம எடுத்தால் சரியாக இருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக டைம் சேவிங் டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சீக்கிரமாகவும் வேலையை முடிச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். இப்போ பாருங்கள், லைனாக இந்த மாதிரி நான் எடுத்து வச்ச பூரியை ஒன்று ஒன்றா நான் சேர்த்து பொரித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பஃபியாக வருதுன்னு. நம்ம இத்தனைக்கும் நம்ம அதை ஜஸ்ட்டு ஒரே ஒரு திரட்டி தான் எடுத்தோம் நம்ம, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டிப் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த பூரியை எவ்வளோ பஃபியாக இருக்குது பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே பாருங்கள், லேயர் எதுவுமே இருக்காது. அதே சமயத்தில் பூரி நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கன்வே பண்ணுங்கள்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான கேக் ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்டிலையே வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளார செய்து முடிக்க போகிற ரெசிபி. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எந்த பழம் தேவையோ அந்த பழம் வந்து இந்த மாதிரி நல்லா மீடியம் சைஸ் இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க, லாங்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி 1 எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவிற்கு நாட்டு சர்க்கரை, நல்ல சுத்தமாக இருக்கிற நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு வந்து ஏலக்காய் 3 சேர்த்துருக்கேன். இதோடு வந்து பார்த்திங்கன்னா ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தான, நல்ல எந்த கட்டியும் இல்லாத பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த கேக் ரெசிபி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப்ரிப்ரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம். அதே மாதிரி குக் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம். கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து தாராளமாக பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறேன் 1 கப் அளவுக்கு. அதை வந்து ஒரு ஜல்லடையில் போட்டிருக்கேன். இதோட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்க்க போகிறேன். இந்த மாவு பொருட்கள்லாம் எல்லாமே வந்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். நம்மளுக்கு ஜலிச்சு இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து குருணையாக இருக்கிற வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து தனியாக போயிடும். அதே மாதிரி மாவு வந்து கலக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை வந்து இந்த மாவு பொருளோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாவு எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் பால் வந்து 1/4 கப்பு வந்து சேர்த்துக்கலாம். அந்த மாவோட கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் வந்து சாஃப்டாகும். இப்போ பாருங்கள், கேக் மாவு ரெடி. இதில் வந்து நம்மளுக்கு தேவையான எந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாங்க. பாதாம் சேர்த்துக்கலாம், கேஷ்யூ, அதே மாதிரி திராட்சை, பிஸ்தா, அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேக் பேட்டர் ரெடி. இப்போ வந்து கேக் டின் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் எண்ணெயிலையோ வந்து நம்ம வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கேக் செய்து முடித்து எடுக்கும்போது வந்து ஒட்டாமல் வரும் ட்ரேயில். இப்போ கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கேக்கோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதே நேரத்தில் பாருங்கள், நான் இதில் பட்டர், கண்டென்ஸ்டு மில்க்கு எதுவுமே சேர்க்கலை. அதே மாதிரி ஒயிட் சுகரும் இதில் நான் சேர்க்கலை. இப்போ நான் டாப்பிங்க்கு சும்மா கேஷ்யூஸ் வந்து கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். இப்போ அப்போ பார்த்தாங்கன்னா பசங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து கடாயை வந்து ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க. அதில் வந்து இந்த கேக் ட்ரே வச்சாச்சு. இப்போ நல்ல ஒரு பெரிய தட்டு, அதாவது இரும்பு பொருள் ஏதாவது வச்சு மூடிட்டு சரியாக 20 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்லேயே ரெடி பண்ண எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் கடையிலேருந்து வாங்காத ஒரு கேக் ரெடி, பனானா கேக் ரெடிங்க. இது வந்து இப்போ நம்ம அந்த சூடு ஆற விட்டுடலாம். சூடு ஆற விட்டினக்கப்புறம் நம்ம வந்து கேக் ட்ரேலேருந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு சாஃப்டான, டேஸ்டான, நம்மளோட ஈஸியான பனானா காஃபி கேக் ரெடி. இப்போ பாருங்கள், கேக் நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா குக்காக இருக்காங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு கத்தியோ இல்லை ஏதாவது மைகோதியோ வச்சு இந்த மாதிரி உள்ளே வந்து அழுத்தி பாருங்கள். இந்த மாதிரி வெளியே எடுக்கும் போது பார்த்திங்கன்னா மாவு வந்து எதுவுமே ஒட்டியிருக்கக்கூடாது. அப்போ கரெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து ட்ரேலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேக் வந்து ரெடி. பாருங்கள், நம்மளோட சூப்பரான கேக் எவ்வளோ நீட்டாக ப்ராப்பராக ரெடியாக இருக்குன்னு. இது மேக்ஸிமம் ஆறுறது வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்க போகிற டைம் மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிருங்க. நம்ம ஆற வைக்கிற டைமை கணக்கு பண்ணாமல் பார்த்தோன்னா ½ அன் ஹவரில் இந்த வேலை ஆகிடும். பாருங்கள், நம்மளோட ஈஸியான காஃபி பனானா கேக் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அது மூலியமாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான கேக் ரெசிபீஸ் ஏதாவது இருந்துச்சு, கிச்சன் டிப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அது எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங், ஹாப்பி குக்கிங்.